அமெரிக்கா நம்ம நினைச்ச மாதிரி அமெரிக்கா கிடையாதுங்கிறத ஈரான் தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரான்ஸ் அமெரிக்காவினுடைய ராணுவ விமானங்கள் தங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை கடுமையாக கண்டித்தவர் கொஞ்சம் உச்சம் போய் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரானுடைய தேர்தல் நிலைப்பாடுகளை கேவலப்படுத்தினார், கிண்டல் பண்ணினார். அவருடைய மனைவியினுடைய விவகாரத்தை கையில் எடுத்து ரொம்ப ஒரு சொல்லுவோம்ல டேட்டியாக தேர்ட் கிளாஸ் பர்சனாக நின்று அந்த பேச்சுக்களை எல்லாம் பேசியிருந்தார். அமெரிக்க மக்களுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கிற அளவுக்கு அதிபருடைய பேச்சுக்கள் இருந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அமெரிக்க மக்களே தற்போது அமெரிக்க அதிபருக்கும் அவருடைய அரசுக்கும் எதிராக இருக்கிறாங்க இந்த யுத்த விவகாரத்தில்ங்கிற நிலையில அரபு நாட்டில் இருக்கிற எவனுக்குமே அந்த நெஞ்சுறுதியோ தைரியமோ அந்த மாதிரி ஒரு பண்புகள் இல்லைங்கிறதுனால இதை பேச முடியலை. ஆனால் இவ்வளவு காலமாக உலகம் முழுக்க பொதுமக்கள் எதை பேசி வர்றாங்களோ அதை ஓப்பனாக பேசி இருக்கிறார் இமானுவேல் மெக்ரான். மெக்ரான் சொல்லியிருக்கக்கூடிய பதில்களை எல்லாம் பாருங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த யுத்தத்தில் ஈரான் தான் ஜெயிக்கிறது என்பதை அழகாக நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு பேச்சாக மெக்ரானுடைய பேச்சு இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளை இலக்கு வைத்து ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வருகிறது. அமெரிக்க இஸ்ரேலிய வல்லாதிக்க ஆக்கிரமிப்பு நாடுகளுடைய இராணுவங்கள் இணைந்து பாரசீக பேரரசின் மீது ஈரான் மீது ஒரு மாபெரும் யுத்தத்தை தொடுத்திருக்கிறார்கள். ஒரு மாதத்தை தாண்டி நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தமாக பார்க்கப்பட்டாலும் முழு உலகத்தையுமே ஸ்தம்பிக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. வலமையில ஒரு யுத்தம் நடந்தா அமெரிக்கா அதுவும் ஒரு யுத்தம் பண்ணுதுன்னா அமெரிக்காவோட நேட்டோ நாடுகள் இணைந்து வருவார்கள், மேற்குலக நாடுகள் இணைந்து வருவார்கள், பல நாடுகளும் இணைஞ்சுக்கிட்டு தான் ஒரு நாட்டின் மேல தாக்குதல் நடத்துவாங்க. அதற்கு நாம மிகச்சிறந்த உதாரணமாக ஈராக் வார பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் வார பார்த்துட்டோம். இப்படி பல நாடுகள் மேலே அவங்க தொடுத்த யுத்தங்களை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம். ஏன்னா அமெரிக்கா செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யுத்தத்துக்கு எல்லாருமே சேர்ந்துக்கிடுவாங்க. அதே மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் இந்த யுத்தத்திலும் அமெரிக்கா களமிறங்கியது. நம்ம யுத்தத்துக்கு போனோம்னு சொன்னால் நம்மளோட மேற்கு நாடுகள் எல்லாமே சேர்ந்துக்கிடுவாங்க, ஐநாவில் நம்ம பேச்சை கேட்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்துக்கிடுவாங்க. அதே நேரத்தில் அரபு நாடுகளும் நம்மளோட சேர்ந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு உள்ள நுழைஞ்சாரு. ஆனா அவர் போட்ட கணக்கு ரொம்ப ரொம்ப பிழையானதுங்கிறத இன்றைக்கு உலக நாடுகளுடைய தலைவர்களே உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த யுத்தத்தில் எந்த விதத்திலும் நாங்கள் பங்களிக்க மாட்டோம் என்று சொல்லி நேட்டோ அறிவித்து விட்டது. நேட்டோவினுடைய தலைவர் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில ரொம்ப அழகாக நேட்டோண்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவூட்டல் கொடுக்கிறாரு. நேட்டோங்கிறது எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள் மேல யாராவது தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக நேட்டோவில் இணைந்திருக்கக்கூடிய கண்ட்ரிஸையும் அதை தாண்டிய சில கண்ட்ரிஸையும் நாங்கள் பாதுகாக்கணுங்கிற ஒப்பந்தம் மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்குதே தவிர இந்த ஒப்பந்தத்தை தாண்டி வேறு எதுவும் எங்களுக்குள் இல்லை. குறிப்பாக தற்போது ஆரம்பித்திருக்கிற இந்த யுத்தம்ங்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்த யுத்தமே தவிர நேட்டோ ஆரம்பித்த யுத்தமும் கிடையாது. நேட்டோ படைகள் எல்லாம் வாங்க, ஹொர்முஸை பாதுகாருங்க, ஹொர்முஸ்ல வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்றாரு. ஹொர்முஸை பாதுகாக்க வேண்டும் என்பது நேட்டோவினுடைய நிபந்தனை கிடையாது அப்படின்னு சொல்லி கையை கழுவுறதுன்னா சோப் போட்டே கழுவி விட்டாங்க. உங்களோட நாங்கள் வரமாட்டோம். அதனால தான் மீண்டும் மீண்டும் அமெரிக்க அதிபர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நேட்டோங்கிறது அது வந்து பேப்பர் டைகர் அப்படிங்கிறார். அதாவது காகித புலிகள், சும்மா பேசுவாங்களே தவிர ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாரு. இவரோட சேர்ந்து அமெரிக்காவினுடைய ஈராக் வாரில் அவங்க வரும்போது அவர்கள் புலிகள், அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் வாருக்கு வரும்போது அவர்கள் புலிகள். ஆனால் ஈரானுடைய யுத்தத்துக்கு அவங்க வரலன்றதோட காகித புலிகள் அப்படிங்கிறாரு. காரணம் என்னன்னா அமெரிக்கா நம்ம நினைச்ச மாதிரி அமெரிக்கா கிடையாதுங்கிறத ஈரான் தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் உலகம் பார்த்த ஒரு இஸ்ரேல் கிடையாதுங்கிறத ஈரான் தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறது. இவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்து வந்தால் மட்டும்தான் தைரியசாலிகளே தவிர இப்படி ஓரிருவர் இணைந்து வந்தால் கண்டிப்பாக தோற்று விடுவார்கள் என்பதை ஈரான் கண்ணுக்கு முன்னால் நிரூபிக்கும். எனவே இந்த யுத்தத்தில் ஈரானுடைய வெற்றி என்பது உச்சமான ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல்ல
நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாற்றி இருந்தார். அந்த உரையிலையும் மீண்டும் மீண்டும் ஐரோப்பிய நாடுகளையும் நேட்டோவையும் கடுமையாக சாடியிருந்தார். அதுலேயும் இந்த பேப்பர் டைகருங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். குறிப்பாக பிரான்ஸ் அமெரிக்காவினுடைய இராணுவ விமானங்கள் தங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை கடுமையாக கண்டித்தவர் கொஞ்சம் உச்சம் போய் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரானுடைய தேர்தல் நிலைப்பாடுகளை கேவலப்படுத்தினார், கிண்டல் பண்ணினார். அவருடைய மனைவியினுடைய விவகாரத்தை கையில் எடுத்து ரொம்ப ஒரு சொல்லுவோம்ல டேட்டியாக தேர்ட் கிளாஸ் பர்சனாக நின்று அந்த பேச்சுக்களை எல்லாம் பேசியிருந்தார். அமெரிக்க மக்களுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கிற அளவுக்கு அதிபருடைய பேச்சுக்கள் இருந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அமெரிக்க மக்களே தற்போது அமெரிக்க அதிபருக்கும் அவருடைய அரசுக்கும் எதிராக இருக்கிறாங்க இந்த யுத்த விவகாரத்தில்ங்கிற நிலையில இந்த பேட்டி வெளியானதுக்கு பிறகு, இந்த பேட்டி வெளியாகிற நேரத்தில் இமானுவேல் மெக்ரான் அவங்க தென் கொரியாவில் இருக்கிறாரு, சவுத் கொரியாவில் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. சவுத் கொரியாவில் ஊடகங்கள் இதை பற்றி எல்லாமே அவரிடத்துல கேட்குறாங்க. கேட்கும்போது அதற்கு அவர் சொன்ன பதில் இருக்குதுல்ல, உண்மையிலேயே நெஞ்சை நிமிர்த்திய பதில், யதார்த்தமான பதில். அதுதான் உண்மையும் கூட. அரபு நாட்டில் இருக்கிற எவனுக்குமே அந்த நெஞ்சுறுதியோ தைரியமோ அந்த மாதிரி ஒரு பண்புகள் இல்லைங்கிறதுனால இதை பேச முடியலை. ஆனால் இவ்வளோ காலமாக உலகம் முழுக்க பொதுமக்கள் எதை பேசி வர்றாங்களோ அதை ஓப்பனாக பேசியிருக்கிறார் இமானுவேல் மெக்ரான். மெக்ரான் சொல்லியிருக்கக்கூடிய பதில்களை எல்லாம் பாருங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த யுத்தத்தில் ஈரான் தான் ஜெயிக்கிறது என்பதை அழகாக நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு பேச்சாக மெக்ரானுடைய பேச்சு இருக்கிறது. முதலாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அடிக்கடி ஊடகங்களை வந்து பேசுறாருல, 3வது நாளே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னாரு, 4வது நாள் நாங்கள் 80% ஈரானுடைய ஏவுகணை கேப்பபிலிட்டியை இல்லாமலாக்கிட்டோம் அப்படின்னாரு. திரும்ப கொஞ்சம் போகும்போது 90% அழிச்சிட்டேன்னாங்க. பிறகு வந்து ஹொர்முஸை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் வாங்கங்கிறார். நீங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டா ஹொர்முஸை காப்பாற்ற வரவே தேவையில்லை, நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்கல்ல ஆயிரும்ல. இது வந்து அவருடைய முன்னுக்கு பின் முரணான சிறுபிள்ளைத்தனமான உலகமே கேவலப்படுத்தி இவரை பார்க்குற அளவுக்கு உண்டான உளறல்களாக இருக்கிறது என்பதை உலகத்தில் எல்லாருமே பொதுமக்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. இம்மானுவேல் மெக்ரான் அவருடைய பதில் அறிவிப்பில் மிக அழகாக கட்டங்கட்டமாக ஒவ்வொன்றையும் சொல்றாரு பாருங்க. முதலாவது சொல்றாரு, இப்ப நடக்கிறது மத்திய கிழக்குல ஒரு ஃபன்னான ஒரு நிகழ்ச்சி அல்ல, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு பாரிய யுத்தம் என்பதை அமெரிக்காவும் அமெரிக்க அதிபரும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அமெரிக்க அதிபர் சில நேரங்களில் ஈரான் மேல அட்டாக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, நாங்க ஃபன்னுக்கு அட்டாக் பண்ணினோம் அப்படிம்பாரு. ஏண்டா உங்களுக்கு 4 மக்களை கொல்றது, பொதுமக்களை கொன்று குவிக்கிறது ஃபன்னா, ஜாலியா உங்களுக்கு? அந்த மாதிரி உலகமே வெறுத்து போகிற பேச்சுக்கள் அவர் பேசும்போது தான் அதற்கு அழகாக பதில் சொல்கிறார் இமானுவேல் மெக்ரான். இந்த யுத்தம்ங்கிறது ஒரு பாரிய யுத்தம்ங்கிறத முதல்ல நினைச்சுக்கிட்டு நீங்க யுத்தத்தை பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, ஒரு ஹாபின்னு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. இது ஹாபி கிடையாது, இது ஒரு சீரியஸான யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது இந்த யுத்தத்தை தீர்ப்பதற்கு பதிலாக தீவிரமான அணுகுமுறையாக பார்க்கப்படாது. முதல்ல நீங்க சீரியஸா நடந்துக்கிறீங்கிறார் அமெரிக்க அதிபருக்கு. நீங்க காமெடியா முன்னுக்கு பின் முரணாக நேற்று ஜெயிச்சிட்டோம்ங்கிறீங்க, இன்னைக்கு ஜெயிக்கலங்கிறீங்க, நாங்க தான் எல்லாமேங்கிறீங்க, அடுத்த நாள் நேட்டோ படைகள் வாங்கங்கிறீங்க, ஈரானை மொத்தமா காலி பண்றோம், கடற்படையே கிடையாது ஈரானுக்கு அப்படிங்கிறீங்க. அடுத்த நாள் அவன் அடின்னு அடிக்கிறான், வலை மேல 10 ஏவுகணை அடிக்கிறான்னா உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் 100 ஏவுகணை அடிக்கிறான். இப்படி தொடர்ந்து தாக்குதலை உச்சம் தொடுகிற அளவுக்கு அவங்க அடிக்கிறதுக்கு உங்க பேச்சு தான் காரணமாக இருக்குது. அதனால ஒவ்வொரு நாளும் முன்னுக்கு பின் முரணாக பேசுறதுக்கு பதிலாக தீவிரமான அணுகுமுறைகளை கையாளுங்க, கொஞ்சம் சீரியஸா இருங்க அப்படின்னு சொல்லி அவரை ஜோக்கர் ஆக்கிய இமானுவேல் மெக்ரான் பேசிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, சில நேரங்கள்ல நீங்க பேசாம அமைதியாக இருக்கிறது சிறந்ததுங்கிறாரு. எதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? மைக்க நீட்டினால பேசணுமா? நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே இந்த யுத்தம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இமானுவேல் மெக்ரான் அவர்கள் சொல்லுகிறார். இன்னொன்று கவனிச்சுக்கிறங்க, இம்மானுவேல் மெக்ரானுங்கிறது இலங்கையினுடைய அதிபர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. பலம் இல்லாத, நம்ம நாட்டுக்குள்ள அவருக்கு பலம் தான். சர்வதேசத்தில் இலங்கைக்கு என்ன பலம் இருக்குது? பெரிய ஆயுத பலம் கொண்ட அல்லது பண பலம் கொண்ட ஏதாவது இருக்கா? ஒன்றோ அரபு நாடு மாதிரி எண்ணெய் பலம் இருக்கணும், பண பலம் இருக்கணும், இல்லைன்னா ஈரான் மாதிரி ஆயுத பலம் இருக்கணும். இப்படி எதுவும் கொண்ட மாதிரி நம்ம நாடு கிடையாது. ஈவன் இந்தியாவினுடைய பிரதமர் கூட இப்படி பேச முடியாது. பிரான்ஸுங்கிறது அமெரிக்காவுக்கு ஈக்குவலான ஒரு நாடு.
அமெரிக்கா எப்படி மற்ற நாடுகளில் போய் யுத்தம் பண்ணுமோ, மற்ற நாடுகளில் இராணுவ தளங்களை வச்சிருக்குதோ, அது மாதிரி பெரிய வல்லாதிக்க பலம் கொண்ட ஒரு நாடு தான் பிரான்ஸ். கடந்த காலங்களில் பல நாடுகளை அண்டர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தவங்க. அதனால தான் அவர் அந்த கெத்தில் பேசுகிறாரு. சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப வாயை பொத்திக்கிட்டு இருந்தாலே போதும், ட்ரம்ப் எல்லாத்துக்குமே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. 2025ஆம் ஆண்டு ஈரான் மீதான தாக்குதலில் அவர்களுடைய இஸ்ஃபஹான், அதே போன்று ஈரானுடைய நட்டான்ஸ் உள்ளிட்ட அணு நிலையங்களை எல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், இனிமே அவங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கவே முடியாது, அவங்க செறிவூட்டிய யுரேனியம் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த வாரில் மீண்டும் மீண்டும் என்ன பண்றீங்கன்னா, நட்டான்ஸுக்கும் இஸ்ஃபஹானுக்கும் நீங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த தடவை அழிச்சிட்டா இதுதான் லாஸ்ட் சான்ஸ் வேற சொல்றீங்க. ஈரானுடைய அணு ஆயுதம் தயாரிக்கிற அந்த சக்தியை இல்லாமலாக்கிறதுக்கு தான் கடைசி வாய்ப்பு, எல்லா நாடுகளும் வாங்க அவங்கள அணு நிலையங்கள் மேலே குண்டு போடணும்ங்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் 12 நாள் வாரில் அவங்க மேலே குண்டு போட்டு அழிச்சிட்டோம்னு சொன்னது பொய், இப்போ சொல்றது உண்மைன்னா அப்போ சொன்னது பொய், அப்போ சொன்னது உண்மைன்னா இப்போ சொல்றது பொய். எனவே ஏன் இப்படி முரண்பட்டு பொய்ய பேசுறீங்க அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே இவ்வளவு காலமா உலகத்தில் எல்லா ஊடகங்களும் பொதுமக்களும் பேசினாங்க. ஒரு பிரசிடென்ட்டாக யாரும் பேசல. பிரான்சினுடைய அதிபர் இதை பேசியிருக்கிறது மட்டுமல்லாம, ஈரான் மீதான யுத்தம்ங்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து எடுத்த தீர்மானம். நேட்டோ தலைவர் சொன்ன மாதிரியே சொல்றாரு, இது நீங்க எடுத்த முடிவே தவிர நாங்க எடுத்த முடிவில்லை. அப்ப எங்களை வாங்க வாங்கன்னு நீங்க கூப்பிட்டா நாங்க இதுக்கு உங்களோட வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்களாகவே முடிவெடுத்துட்டு இப்ப எல்லா நாடுகளும் எங்களுக்கு உதவலன்னு சொல்லி புலம்பி திரிகிறது நியாயமே கிடையாது. எங்களை சேர்த்து முடிவெடுத்திருந்தீங்கன்னா நாங்க வரலன்னா புலம்புறதுல நியாயம். எங்களை நீங்க கூப்பிடவே இல்லை, நாங்க வரவும் இல்லை, அப்ப ஏன் புலம்புறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேலதிகமா என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஐரோப்பிய நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் காகித புலி, பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்லி நீங்க விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இது நியாயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு மெக்ரான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு கூட்டணியினுடைய பலம்ங்கிறது பரஸ்பர நம்பிக்கையில தான் இருக்குதே தவிர ஒவ்வொரு நாளும் அவங்கள விமர்சிக்கிறதுல இல்லை. நீங்க எங்களை காகித புலி காகித புலி காகித புலின்னு சொல்றதுனால நாங்க காகித புலியும் இல்லை, எங்களை நீங்க விமர்சிக்கிறதுனால நாங்க பலவீனமானவங்களும் கிடையாது. நீங்க பரஸ்பர நம்பிக்கை ஒன்று தான் நம்மளை ஒருங்கிணைச்சு போகுமே தவிர இப்படி விமர்சிச்சுக்கிட்டு இருந்தா ஒருங்கிணைச்சு போகுமா? நீங்க தொடர்ந்து எங்களுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு தான் நாங்கள் உங்களோட வருவோமா, நினைப்போமா வர்றதுக்காவது அப்படின்னு சொல்லி அப்படி இங்க வாடு சொல்லி கன்னத்துல 2 கொடுத்த மாதிரி அமெரிக்க அதிபருக்கு பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் சொல்றது மட்டும் இல்லாம மேலதிகமா என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸை நீங்க குழப்பிக்கிட்டீங்க. சும்மா இருந்த ஈரான் மேல சண்டையை உண்டாக்கி ஹொர்முஸ்ல இப்ப பாதுகாப்பின்மையை உண்டாக்கி ஹொர்முஸை இப்ப முழுவதுமாக ஈரான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஹொர்முஸை மீட்பது என்பது ராணுவ ரீதியாக மீட்க முடியாது. இனிமே இப்படி யுத்தம் பண்ணி எல்லாம் ஹொர்முஸை நீங்க மீட்க இயலாது. ஹொர்முஸை மீட்கிறதுக்கான வழி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான். ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வாங்க, ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, சமாதானம் மூலமாகத்தான் ஹொர்முஸை ஓபன் பண்ணலாமே தவிர நாங்க வந்தாலும் பிரிட்டிஷ் வந்தாலும் உலக நாடுகள் வந்தாலும் ஹொர்முஸை ஓபன் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்று கேட்டா, ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவை பொறுத்தவரையில அவங்களிடத்துல நம்ம அறியாத பல ஏவுகணை பலங்கள் அவர்களிடம் இருக்கிறது. எனவே அவங்க நீங்க இன்னும் ராணுவ தாக்குதல் போனீங்கன்னா கப்பல்கள் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அட்டாக் பண்ணா உலக நாடுகளுக்கு இது மிகப்பெரிய இழப்பாக மாறிடும், இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு யுத்தமாக மாறும். எனவே இப்ப இருக்கிறதோட ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி சரண்டர் ஆகிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம் சொல்லி அமெரிக்க அதிபருக்கு சொல்லக்கூடிய பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் மேலதிகமாக சொல்றாரு. அமெரிக்க அதிபருக்கு கிளிப்புள்ளைக்கு மாதிரி அட்வைஸ் சொல்லக்கூடிய இமானுவேல் மெக்ரான் இடத்துல, பிரான்சினுடைய அதிபர் இடத்துல, உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பத்தி எல்லாம் அமெரிக்க அதிபர் சொன்னாரு, உங்க வைஃபை பத்தி எல்லாம் எழுந்து பேசினாரு, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் கேட்குது. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதுக்கு பிரான்சினுடைய அதிபர் மிக அழகாக ஒரு ஆளுமை மிக்க ஒரு தெளிவான ஒரு மனிதனாக அவர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டா, ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் கண்ணியமாக பேசுகிற ஒரு ஆள் இல்லை, அவருக்கு ஒழுக்கமாக பேச தெரியாது, கண்ணியமாக பேச தெரியாது. எனவே அவர கருத்துக்கு நான் பதில் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு நிகராக நான் மாறின மாதிரி ஆயிரும். ஏன்னா ஒருத்தன் பார்த்து நம்மளை பார்த்து திட்டினான்னா அவனுக்கு நம்ம திட்ட வேண்டி வரும், திட்டினோம்னா அவனுக்கு நமக்கும் ஈக்குவல் ஆகிருவோம், வித்தியாசமே இல்லாமல் போயிடும். அதனால ட்ரம்ப்புங்கிறவர் கண்ணியமாக பேச தெரியாத, ஒழுக்கமாக நடக்க தெரியாத ஒரு நபர், ஒழுக்கங்கட்ட நபர், கண்ணியம் இல்லாத ஒரு நபர். எனவே அவருடைய இந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லி மொத்தமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கழுவி ஊற்றி கடைஞ்சி எடுத்து கலாச்சி தள்ளி பதில சொல்லி இருக்கிறாரு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் அவர்கள். மெக்ரானை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும்
காசா வார் ஆரம்பிச்சதோட இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் உங்களோட எல்லாம் நிப்போம்னு பேசின ஒரு ஆள் தான். ஆனால் அவர் சொல்லி ஒரு 3 மாசத்துலேயே அவருடைய ஸ்டாண்டை மாற்றிட்டாரு. இது நல்லது கிடையாது, இஸ்ரேல் வந்து திட்டமிட்டு அப்பாவிகளை கொள்ளுது என்கிற விதமாக நகர்ந்துட்டாரு. இந்த ஈரான் போரில் கூட அடிக்கடி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனோட பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். எனவே உலக நாடுகள் மிக தெளிவாக இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தோற்றுவிட்டது என்பதை புரிந்திருக்கின்றன. அதனால தான் இவ்வளவு கழுவி ஊற்றி மெக்ரான் அவர்கள் பதில் பேசியிருக்கிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடையும். 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணா சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ரஸ்மின் எம்ஐசி நியூஸ்னு சொல்லி யூடியூப்ல போய் டைப் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய சேனலை என்னுடைய ஃபோட்டோவோட வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஆல் வீடியோன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணதோட நம்ம வீடியோ உங்களுக்கு முன்னாடி வந்துடும். அதே மாதிரி ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனல்லையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 2மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை தாண்டி ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கிறது, அதே போன்று டெலிகிராம் லிங்க் இருக்கிறது. அதிலையும் நீங்கள் இணைந்து கொள்கிற போது இந்த செய்திகளை உடனுக்குடன் உண்மை செய்திகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆக்கிரமிப்பு நீங்க வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.